ஜெய் ஸ்ரீமன்னாராயணா. இந்த ஜோதிடத்தில் அணுகிற முறை இருக்கு இல்லையா, அது நம்மளுக்கெல்லாம் சரியாக தெரியலை. அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். அடியேன் ஜோதிடர் லக்ஷ்மி நரசிம்மன், திருநெல்வேலியிலேருந்து. எல்லோரும் சௌக்கியமாக இருக்கலாம். இப்போது ஒரு ஜோதிஷர்கிட்ட போகிறோம். அவர் ஒரு சொல்கிறார், பரிகாரம் சொல்கிறார், நடக்கலை. உடனே இன்னொரு ஜோதிஷர்கிட்ட போகிறோம், அங்கே ஒருத்தர் நன்னா சொல்கிறாருன்ட்டு அவர் ஒன்று சொல்கிறார், அதுவும் நடக்கலை. அப்புறம் வேறு ஒருத்தர் நன்னா சொல்கிறார். இப்படி நம்ம ஜோதிட பைத்தியமாக ஆயிட்டோம். அதை முதல்ல நிறுத்தணும். இது ஒரு பக்கம். ஏன்னா ஒவ்வொரு ஜோதிஷரும் ஒரு ஸ்கூல்லேருந்து வந்தவா. அந்த குரு என்ன சொல்லி கொடுத்தாலோ அதைத்தான் சொல்கிறார். அது தப்பு ரைட்டுன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. அவருக்கு தெரிஞ்சதை சொல்கிறார், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு குரு சொல்லிட்டார், அதை அப்படியே சின்சியராக ஃபாலோ பண்ணுங்க. பரிகாரம் பண்ணணுன்னா, இப்போ ராகுக்கு பரிகாரம் சொல்கிறார், ராகுஸ்தலம் போகிறீங்க, அந்த குருக்கள் மந்திரம் சொல்கிறார் பாருங்க, அது உங்களுக்கு தெரியலன்னா பரவாயில்ல, ஆனால் காது கொடுத்து கேளுங்க. வேற எங்கேயும் கவனம் செலுத்தாமல் கேளுங்க, உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். இது ஒன்று. ரெண்டாவது, நம்மளே ஒரு 50 ஜோசியர்கிட்ட போயிட்டு 100 யூடியூப் பார்த்துட்டேன், 500 புக்கை படிச்சுட்டேன், பாதி ஜோசியராக மாறி நமக்கே எல்லாம் தெரியுங்கிற மாதிரி அப்படியே புலம்ப வேண்டியது. இதை நிறுத்தினாலே போதும், உங்கள் வீட்டில் சுபிக்ஷம் வரும். பெருசாலாம் அப்படியே ஜோசியர் பின்னாடி படையெடுத்துன்னெல்லாம் போகவே வேண்டாம். போங்கோ, உங்களுக்கு தோன்றதா போய் கேளுங்கோ. அவர் என்ன சொல்கிறாரோ அதை சின்சியராக ஃபாலோ பண்ணுங்க. அவர் தப்பாக கூட சொல்லலாம், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கடவுள் உங்களை காப்பாற்றுவார். ஜோதிடத்திலேருந்து நீங்கள் வெளியில் வந்தால் தான் உங்கள் வாழ்க்கை, உங்கள் குழந்தைகளோட வாழ்க்கை எல்லாமே நல்லா இருக்கும். கடவுளை பிரார்த்திச்சுக்கோங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நாராயணா. ஹரி ஓம் தத் சத்.